ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் பேங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோன் புக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் HDFC பேங்க் செல் பண்ணுறாங்க, செக்யூரிட்டைஸ் பண்ணுறாங்க. செக்யூரிட்டைஸ் பண்ணுறது என்னன்னா, ஒரு டைப் ஆஃப் லோனை வந்து ஒரு பூல் மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு இன்வெஸ்டருக்கு செல் பண்ணுவாங்க. ஒரு 9,000 crore கிட்ட இப்போ செல் பண்ணுறாங்க ஆட்டோ லோன்ஸ் புக்கு. இது வந்து ஒரு 8.9% வந்து இந்த இன்வெஸ்டர்ஸ் கிடைக்கும். பெரிய இன்வெஸ்டர்ஸ் பேங்க்ஸ்லாம் வந்து இது வாங்குவாங்க. இது ஏன் அவங்க பண்ணுறாங்கன்னா, அவங்க கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது. 120% இருக்காங்க. ₹100 வந்து டெபாசிட் எடுத்தால் ₹120 லோன் கொடுக்குறாங்க. இது ரிஸ்க் இல்லை. ஃபியூச்சரில் வந்து கொடுத்தவனே திருப்பி கேட்கும்போது இமீடியட்டாக பே பண்ண முடியாமல் இருக்கும். ஃபர்தராக பார்த்தீங்கன்னா அவங்க காஸ்ட் ஆஃப் பாரோயிங்குமே அதிகமாக இருக்கும். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து 4% கிடைக்கும். அதை வாங்கிட்டு நீ லெண்ட் பண்ணால் உனக்கு நிறைய மார்ஜின் கிடைக்கும். பட் ஆனால் லோன் புக்கு வந்து அதிகமாக வந்து ஏறிட்டே இருக்கும்போது வெளியிலேருந்து அவங்க கடன் வாங்க வேண்டியதாக இருக்கும் HDFC பேங்க். அப்போ வந்து அவங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் அதிகமாகும். ஸோ அவங்களுக்கு ப்ராஃபிட்டுமே குறையும். ஸோ இதனால் வந்து அவங்க லோன் புக்கு வந்து கொஞ்சம் செல் பண்ணுறாங்க. இது வந்து மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவாக HDFC பேங்க்கை பார்க்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச்.